இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய ஞானிகளும் ரிஷிகளும் பல்லாண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் எல்லோரும் இந்த முறையான மூச்சு பயிற்சியை கடைபிடித்து இந்த வாழ்விலே வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள் இந்த உலகத்திலே. ஆகவே நம்முடைய உடலிலே இந்த சுவாச காற்றை மிகச் சரியான முறையிலே பயிற்சி செய்து யோக பயிற்சி செய்து தியானம் பழக்கி இந்த மூச்சு காற்றை நாம் நம்முடைய ஆதிக்கத்துக்கு கொண்டு வந்தால், முறையாக அந்த மூச்சு பயிற்சியை செய்தால் யமனை வென்று வாழலாம் என்று சொல்கின்றார்கள். இது ரிஷிகளே சொல்கின்றார்கள், முனிவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக திருமூலர் இதை பற்றி நிறைய எழுதியிருக்கின்றார். திருமூலர் இந்த உலகத்திலே பல்லாண்டு காலம் வாழ்ந்தவர் என்று சொல்கின்றது. திருமூலர், அகத்தியர் போன்றோரெல்லாம் இந்த உலகத்திலே பன்னெடுங்காலம் வாழ்ந்து ஆன்மீக சேவை செய்தவர்கள். மக்களுக்கு அவர்கள் எல்லாம் நிறைய அள்ளி அள்ளி கொடுத்திருக்கின்றார்கள். கற்பக தருவாக நமக்கெல்லாம் நிறைய நன்மைகளை செய்திருக்கின்றார்கள். அப்படி திருமூலர் மூச்சு பயிற்சியிலே கடவுளை காண்பது எப்படி, கடவுளையே காணலாம் மூச்சு பயிற்சி மூலம் என சொல்லி இருக்கின்றார். எப்படி அது என்று பார்க்கலாம். இது நாளொன்றுக்கு ஒன்றாக செய்ய வேண்டுமாம் இந்த பயிற்சியை. முதல் நாளிலே கடவுளை காண எடுக்கும் முதல் அடி. கடவுளை காண்பதற்கு எத்தனையோ வழிகள் இருந்தாலும் முதலிலே நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வது 2 வழிகள். அவற்றிலே ஒன்று தியானத்தின் மூலம் கடவுளை காண்பது, மற்றது பக்தியின் மூலம் கடவுளை காண்பது. இந்த இரண்டிற்கும் முதலிலே தேவைப்படுவது நம்முடைய உடலிலே மின்காந்த அலையின் அளவை அதிகப்படுத்த வேண்டும். அதனால் சக்தி ஓட்டத்தின் அளவை அதிகமாக்கி விடலாம். அதற்கு நாம் முதலிலே செய்ய வேண்டியது மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும். இந்த மூச்சு பயிற்சியிலே இதனை பிராணாயாமம் என்று சொல்வார்கள். பல வகை இருந்தாலும் இந்த மூச்சு பயிற்சி முதலிலே பயிற்சியின் மூலம்தான் தொடங்க வேண்டும். இந்த பயிற்சிக்கு தேவை நல்ல தூய்மையான காற்றோட்டமான அமைதியான இடம் மற்றும் நல்ல ஆசனம், அதாவது இருக்கை. தற்போது பத்மாசனத்திலோ அல்லது உங்களுக்கு வசதியான ஒரு ஆசனத்திலோ அமர்ந்து கொண்டு பத்மாசனத்திலே இருக்க விரும்பினால், ஆக இந்த பத்மாசனத்திலே அமரும் போது உங்களுடைய முதுகு, கழுத்து மற்றும் தலை ஒரே நேர்கோட்டிலே இருப்பது போல நல்லா நிமிர்ந்து அமர்ந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். இப்போது உங்களுடைய வலது கையின் பெருவிரலால் மூக்கின் வலதுபுறத்தை அழுத்தி கொண்டு வலதுபுற நாசியின் வழியே மூச்சை சத்தமில்லாமல் உள்ளே இழுக்க வேண்டும். அப்படி நாம் இழுக்கையிலே 1 முதல் 6 வரை நீங்களே உங்கள் மனதுக்குள் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்படி செய்து கொண்டு 1 முதல் 6 வரை எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி எண்ணிக்கொண்டு மூச்சை நன்கு இழுத்து விடுங்கள். பிறகு மூச்சை உள்ளேயே நிறுத்தி கொண்டு 1 முதல் 3 வரை எண்ண வேண்டும். இப்போது உங்களுடைய வலதுகை மோதிர விரல் மற்றும் நடுவிரலால் மூக்கின் இடதுபுற நாசியை அழுத்தி கொண்டு அந்த நாசியின் வழியாக மூச்சை சத்தமில்லாமல் வெளியிட வேண்டும். இப்போது மறுபடியும் 1 முதல் 6 முறை எண்ண வேண்டும். தற்போது மூச்சை உள்ளே இழுக்காமல் அப்படியே கா முதல் ஞ வரை எண்ண வேண்டும். இப்படி தற்போது மூச்சை உள்ளே இழுக்காமல் அப்படியே இருந்து கொண்டு 1 முதல் 6 வரை எண்ண வேண்டும். இப்படி 5 நிமிடங்கள் வரை செய்து கொண்டே இருக்க வேண்டும், மாற்றி மாற்றி. இந்த பயிற்சி செய்வதற்கு விடியற்காலை நேரம் என்பது சால சிறந்தது. விடியற்காலை நேரத்திலே இதனை செய்ய வேண்டும், அல்லது மதியத்திலே செய்யலாம். மதியமும் முடியவில்லை என்றால் சூரியன் மறைகின்ற நேரம் மாலை நேரத்திலே செய்யலாம். இது முதல் நாள் பயிற்சி. இந்த முதல் நாள் பயிற்சியை நன்கு செய்து
அதன் பிறகு இரண்டாம் நாளிலே மீண்டும் இதே போல் செய்ய வேண்டும். இப்படி தொடர்ந்து செய்து கொண்டே வர நம்முடைய அந்த மூச்சானது நல்ல பயிற்சிக்கு பின் ஒரு அழகான ஒரு நிலையை அடைந்துவிடும். நாம் சொன்னபடி கேட்கும். இந்த திருமூலர் சைவத்தை பரப்பிய 63 நாயன்மார்களிலே குறிப்பிடத்தக்கவர். நாம் எப்படி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்த அற்புதமான மகான் இந்த திருமூல நாயனார். இவர் ஏறத்தாழ 2800 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்கின்றது. வட இந்தியாவிலே இருந்து தமிழகத்திலே சித்தூருக்கு வந்தவர். சிவபெருமானுடைய விருப்பத்திற்கேற்ப சைவ ஆகம விதிகளை தமிழிலே எழுதினார். அதுவே திருமந்திரம் எனப்படும். இந்த திருமந்திரத்திலே மூச்சு பயிற்சியை பற்றி நிறைய சொல்லி இருக்கின்றார். பிணி திரை மூப்பு இல்லா வாழ்க்கை வேண்டும் என்பதே மனிதனுடைய ஆசை. இதற்கான வழிமுறைகளை திருமந்திரத்திலே அஷ்டாங்க யோகம் என்ற தலைப்பிலே அருளி இருக்கின்றார். இந்த அஷ்டாங்க யோகத்தை படிப்பவர்களுக்கு மூச்சு பயிற்சி எப்படி செய்ய வேண்டும், எப்படி தியானத்திலே அமர வேண்டும், எப்படி இறைவனை காண வேண்டும் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே திருமூலரை படித்து இந்த அஷ்டாங்க யோகத்தை படித்து வாழ்க்கையிலே வாழ்வாங்கு வாழ்வதற்கான வழியை நாம் மேற்கொள்வோம். ஓம் நம சிவாய. சிவாய நமக.